எங்களில் யாராவது ஒருவர் அந்நிய சமூகத்தைச் சேர்ந்த ஒப்பந்தம் உள்ள ஒருவரை கொன்று விட்டால் தியத்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அதற்கு நீங்களும் உதவ வேண்டும். உங்களுக்கு ஏற்பட்டால் அப்படி ஒரு நிலைமை நாங்கள் உதவுவோம். இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு நதீர் யூதர்களிடத்திலே இந்த தியத்துக்குரிய வசூல் செய்வதற்காக செல்கிறார்கள். இங்கே பல விஷயங்களை பார்க்க வேண்டும். ஒப்பந்தத்தை பேணுவதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த அந்த அக்கறையை பாருங்கள். ஆமாப்பா போப்பா எழுதுனா அப்படி ஒரு கொலை நடந்து போச்சு, விட்டுரு, இதை விட்டுரு, அடுத்ததை பார்த்துக்கலாம். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, சர்வசாதாரணமாக ஒரு மிஸ்டேக் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் செய்து கொள்வதென்றால் என்ன, அந்த தவறு நிவர்த்தி செய்யப்பட வேண்டும், அதற்குண்டான பரிகாரம் செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட், அங்கே ஒத்துப்போகுதல் என்பது. இன்று பெரும்பாலான முஸ்லிம்களுடைய பழக்கம் என்ன, அந்த தவறை தவறுடைய நிலையில் வைத்து பொறுத்து கொள்வதுதான் சகித்து போவது என்று பெயர். இல்லை சகோதரர்களே, இந்த கொலைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஃபிக்ர், கவலை கொள்கிறார்கள். இப்போது எத்தனை ஒட்டகை கொடுக்க வேண்டும்? 2 பேர் கொல்லப்பட்டதுக்கு 200 ஒட்டகம். ஒரு ஒட்டகம் இன்றைய விலைக்கு குறைஞ்சது 15,000 திர்ஹம், அன்றைய விலைக்கு குறைஞ்சது ஒரு 1000 திர்ஹமாவது இருக்கும். 1000 திர்ஹம், அப்போ 200 ஒட்டகைக்கு எவ்வளோ ஆச்சு? எவ்வளோ? 2 லட்சம் திர்ஹம் என்பது சாதாரணமானதா? அன்றைய காலத்தில் இன்றைக்கு ஏறக்குறைய 2 கோடிக்கு மேலே. யோசிச்சு பாருங்க. அப்போ ரசூலுல்லாஹி இல்லை 20 லட்சத்துக்கு மேலே வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை கொள்கிறார், எப்படியாவது வசூல் செய்து அந்த தொகையை கொடுத்து விட வேண்டும். பனு நதீர் பாருங்க, யூதர்களிடத்திலே கேட்பதற்கு யார் செல்கிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தங்களுடைய தோழர் ஒருவர் செய்துவிட்ட அந்த தவறு, அதற்கு பொறுப்பு யார் ஏற்கிறார்? தலைவர் ஏற்கிறார். தங்களுடைய சமூகத்தை சேர்ந்த ஒருவருடைய தவறு, குற்றம், அதற்கு பொறுப்பு யார் ஏற்கிறார்கள்? எப்பா நீ கொன்னில, நீ போய் வீடு வீடு அலைஞ்சு போய் வசூல் பண்ணி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களால் முடிந்த அளவு அன்சாரிகளிடத்திலே செய்தார்கள். பிறகு பனு நதீர் யூதர்களிடத்திலே செல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, யூதர்களுடைய விஷமத்தனம் முந்திய நபிமார்களுடைய காலத்திலிருந்து ரசூலுல்லாஹுடைய காலம் வரை, இன்று வரை, மறுமை நாள் வரை இருந்து கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று பேசிய போது வாயினிக்க பேசினார்கள். நுஈனுக யா அபுல் காசிம் அலா மா அஹ்பப்த, உனக்கு எப்படி விருப்பமோ அபுல் காசிமே அந்த மாதிரி நாங்கள் உதவி செய்கிறோம், இங்கே உட்காருங்கன்னு சொல்லி ஒரு சவுத்துக்கு கீழே உட்கார வைத்து விட்டு தனித்து மஷூரா செய்கிறார்கள். இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் இனி நமக்கு கிடைக்காது. ஒரு சில தோழர்கள் தான் வந்திருக்கிறார்கள். யார்? இதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய முக்கியமான பார்ட். யார் வந்திருக்கிறார்கள்? அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. 3 நபி தோழர்கள் ரசூலுல்லாஹ்வோடு வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனியாக உட்கார வைத்துவிட்டு இந்த 3 பேரையும் தனியாக உட்கார வைத்து விடுகிறார்கள். முஹம்மதை இங்கே எதிர்பார்த்திரு, நாங்கள் உதவுகிறோம். பிறகு செய்த சேட்டை என்ன, செய்த சதி ஆலோசனை என்ன? மேலிருந்து ஒரு பெரிய கல்லை தூக்கி எறிவோம். அம்ர் இப்னு ஜஹாஷ் இப்னு கஅப் என்ற யஹூதி அந்த செயலை செய்வதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி லியகூன லில் ஆலமீன நதீரா யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ இலல் அர்த். வானத்திலிருந்து காரியங்களை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய பார்வையில் கடுகளவாவது இந்த பூமியிலோ வானத்திலோ மலையிலோ கடலிலோ மறைய முடியுமா? அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக செய்தி சொல்கின்றான், முஹம்மதே ரசூலுல்லாஹ், இவர்கள் செய்கின்ற ஆலோசனை இது, புறப்படுவீர்களாக. இந்த செய்தி கேட்ட மாத்திரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை நோக்கி புறப்பட்டு சென்று விடுகிறார்கள். இங்கே தோழர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள், எங்கே ரசூலுல்லாஹ்வை காணமே என்பதாக. இந்த சஹாபாக்கள் அடுத்து ரசூலுல்லாஹ்வை தேடி புறப்படும் பொழுது வழியிலே ஒருவரை பார்க்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பார்த்தீர்களா? ஆம் பார்த்தேன், மதீனாவிற்குள் நுழைந்தவர்களாக பார்த்தேன். ஓடோடி வருகிறார்கள். என்ன நடந்தது? செய்தியை
சொல்லுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு முஹம்மது பின் மஸ்லமாவுடைய தலைமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பனு நதீர் யூதர்களிடத்திலே சண்டை செய்வதற்காக தங்களுடைய பட்டாளத்தை அனுப்புகிறார்கள். அதனுடைய விவரத்தை அல்லாஹ் சூரத்துல் ஹஷரிலே மிக விரிவாக சொல்லுகின்றான். முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த பனு நதீர் போரிலே அல்லாஹ் கொடுத்தது. அடுத்ததாக பனுல் முஸ்தலக் போர். இந்த பனுல் முஸ்தலக் போரிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொள்கிறார்கள். அந்த போரிலே போருடைய தலைவராக, போருடைய முக்கிய ஒரு கமாண்டராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். போருடைய கொடி அவர்களுடைய கையில் இருக்கிறது. அடுத்து ஹந்தக், பனு குரைதா, ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு நடந்த மிக முக்கியமான போர். ஹந்தக்குடைய போரை பற்றி சூரத்துல் அஹ்ஸாப் என்ற ஒரு பெரும் அத்தியாயத்தையே, போரை குறித்த சட்டங்கள், குறிப்பாக அஹ்ஸாப் போரிலே நடந்த அந்த நிகழ்வுகள், பிறகு பனு குரைதாவோடு நடந்த அந்த பிரச்சனைகளை அல்லாஹ் விவரிக்கிறான். இந்த இரண்டு சந்தர்ப்பத்திலும் ஒரு கணம் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பிரியாமல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். இதை பற்றி தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். சூரத்துல் அஹ்ஸாபிலே வலம்மா ரஅல் முஃமினூனல் அஹ்ஸாப் قالوا هذا ما وعدنا الله ورسوله وصدق الله ورسوله وما زادهم الا ايمانا وتسليما. மூமின்கள் எப்போது காஃபிர்களுடைய இராணுவங்களை பார்த்தார்களோ என்ன சொன்னார்கள்? இது அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியின், வெற்றியின் வாக்குறுதி. அல்லாஹ் தன் வாக்கை உண்மைப்படுத்தினான். ஈமான் அதிகரித்தது, நம்பிக்கை அதிகரித்தது, மன நிம்மதி அதிகரித்தது. யாரை குறித்து அல்லாஹ் சொல்கிறான்? அந்த அஹ்ஸாப் போரிலே கலந்து கொண்ட நபி தோழர்களை பற்றி. அதிலே முக்கியமான பங்கை யார் வகிக்கிறார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வஅர்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன இந்த வசனத்திலிருந்து? அஹ்ஸாப் போரை குறித்து அல்லாஹ் பேசும் பொழுது அங்கே மூமின்கள் என்று ஒரு கூட்டத்தை பிரிக்கிறான், முனாஃபிக் என்று ஒரு கூட்டத்தை அல்லாஹ் பிரிக்கிறான். முனாஃபிக்குகள் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்திலே நோய் இருக்குமோ அவர்கள் சொன்னார்கள், மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு இல்லா குரூரா. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் பொய்யான வாக்கை சொல்லிவிட்டார்கள். இங்கு பாருங்கள், முனாஃபிக்கு கூட விளங்கி வைத்திருக்கிறான், ரசூலுல்லாஹ் சொன்னால் அது அல்லாஹ் சொன்னது என்று. கொடுத்த வாக்கு யார் கொடுத்தது? ரசூலுல்லாஹ் கொடுத்தது. அவர்கள் சொல்லும்போது எப்படி சொல்கிறார்கள்? அல்லாஹும் ரசூலும் தங்களுக்கு பொய்யான வாக்கை சொல்லிவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள். சரி, என்ன நடந்தது? வகாலு இன்ன புயூதன அவ்ரா வமா ஹிய பிஅவ்ரா. வீட்டில் யாரும் இல்லை ரசூலுல்லாஹ், மனைவி மக்கள்லாம் தனியாக இருக்கிறாங்க, புள்ள குட்டிகள் எல்லாம், நாங்கள் போய் வீட்டை பாதுகாக்கிறோம், எங்களை விட்டுருங்க, ஃபஅதன்லனா, எங்களுக்கு அனுமதி கொடுங்க. நல்ல பிள்ளையா கேட்டு போகிற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தொலைங்கன்னு அனுமதி கொடுத்துட்டாங்க. இவர்களை அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? முனாஃபிக். சோதனையை பார்த்தபோது தடுமாறி தியாகம் செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தபோது தியாகம் செய்யாமல் பின்வாங்கிய அந்த தொழுகையாளிகள், நோன்பாளிகள், ஜகாத்து கொடுத்தவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிற பேர் என்ன? முனாஃபிக்குகள், உள்ளத்திலே சந்தேக நோய் உள்ளவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஈமான் அல்லாஹுடைய வாக்கின் மீதும் ரசூலுடைய வாக்கின் மீதும் முழுமையான நம்பிக்கை வராமல், முழுமையான விசுவாசம் வராமல் நீங்கள் எத்துணை தொழுகைகளை, ஜகாத்துகளை, நோன்பை, ஹஜ்ஜை செய்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது. இன்று பல மேதாவிகளை பார்க்கிறோம், படித்த கல்விமான்களை பார்க்கிறோம், செல்வந்தர்களை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அது அந்த காலத்துக்கு தாங்க பொருந்தும். இஸ்லாமை நீங்கள் எல்லா இடத்திலும் கொண்டு வந்து புகுத்த முயற்சிக்காதீர்கள். மார்க்கத்தை எல்லா இடங்களிலும் கொண்டு வர நீங்கள் முயற்சிக்காதீர்கள். மஸ்ஜிதுகளில் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். நிர்வாகம், எங்களுடைய தொழில், எங்களுடைய வியாபாரம் என்று வந்துவிட்டால் இங்கே மார்க்கத்திற்கு அனுமதி இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் என்று மௌலூத் ஓதுவார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் என்று மீலாது விழா செய்வார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் என்று இன்னும் எத்துணை கோஷங்களையோ போடுவார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றுவது என்று வரும்போது, தம்பி இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வராதுப்பா, இதெல்லாம் நம்ம சூழ்நிலைக்கு ஒத்து வராது, இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து வராது, இதெல்லாம் நம்ம பின்பற்ற முடியாது,
அல்லது இதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குப்பா, இதெல்லாம் நம்ம இதெல்லாம் செஞ்சா விகாரமாக இருக்கும். எதை? இன்ன ஹைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலாச்சாரத்தில் சிறந்த கலாச்சாரம் யாருடைய கலாச்சாரம்? அல்லாஹ் அக்பர். ஸ்டைல், அழகிலே சிறந்த அழகு யாருடைய அழகு? ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்த அழகு. பண்பாடுகள், பழக்க வழக்கங்களிலே சிறந்த பழக்க வழக்கம் யாருடைய பழக்க வழக்கம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த பழக்க வழக்கம். சிலர் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை சூப்புறதுக்கு வைக்கப்படுவாங்க. என்னடா அது, கடையில் உட்காந்துருக்குறோம், காஃபிருங்க கடை, எல்லாம் பார்ப்பாங்களே, என்னடா பாய் கையை நக்கிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்போ கடைக்கே போவாத, அங்கே போய் சாப்பிடாத, வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிடு. அங்கே தான் சாப்பிட வேண்டும் நிர்பந்தம் இருக்குமே. ஆனால் உன்னுடைய நபியினுடைய சுன்னத்தை பகிரங்கமாக சொல்லி செய். அல்லாஹ் அக்பர். இன்னும் எத்தனை ஒழுக்கங்கள், தட்டை வலிச்சு சாப்பிட்றது, வலது கையில் தண்ணி குடிக்கிறது, இடது கையில் எடுத்து தண்ணி குடிக்கிறாங்க. என்னங்க, வலது கையில் தண்ணி குடித்தா கை அசிங்கமாக இருக்குல்ல, அது கை கிளாஸ் அசுத்தமாக போயிட்டா, அப்போ அசிங்கமான கையில் நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற இவ்வளோ நேரமா? அசுத்தமான கையில் நீ இவ்வளோ நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கிற, நல்ல ருசியா. எப்படி கையில் பிடிச்சா கிளாஸ் அசிங்கமாக போயிடுமா? அப்போ தட்டில் இவ்வளோ நேரமாக பிசைஞ்சு பிசைஞ்சு சாப்பிட்றிய, அந்த தட்டு இன்னும் அசிங்கமாக போல, தட்டு இன்னும் நாஸ்தி ஆகல, இது பிடிச்சா மட்டும் அசிங்கமாக போயிடுமா? மற்றவங்க அருவருப்பாக பார்ப்பாங்களே. மற்றவங்கன்னா எந்த மற்றவங்க? காஃபிரை சொல்றியா அல்லது முஸ்லீமை சொல்றியா? நீ மற்றவர்கள் என்று முஸ்லீமை கூறினால் அந்த முஸ்லீம் உன்னோடு ஒரு தட்டிலே சாப்பிட மறுத்தால் அவன் முஸ்லீமே கிடையாது. சரியா இல்லையா? உன்னோடு ஒரு தட்டிலே ஒரு கை கொடுத்து நீ சாப்பிட்டதோடு சேர்ந்து அவனு சாப்பிட மறுத்தான்னு சொன்னால் அவன் முஸ்லீமே கிடையாது. அப்போ உன்னோடு ஒரு தட்டிலே அவன் சாப்பிடும் பொழுது அவன் பிச்சதை நீ பிக்கிற, நீ பிச்சதை அவன் பிக்கிற, நீ சாப்பிட்டு குழச்சி வச்சதில் பாதியை அவன் ஆள்றான், அவன் குழச்சி வச்சதில் பாதியை நீ ஆள்ற. அப்போல்லாம் அருவருப்பு வரல உனக்கு. இந்த கிளாஸை பிடிச்சவனை மட்டும் அவனுக்கு அருவருப்பு வந்துருச்சான். சரி, நீ மற்றவர்கள் என்று காஃபிரை கூறினால் அப்ப காஃபிருக்கு எப்படி மார்க்கம் திருப்தி அளிக்குமோ அப்படித்தான் நீ சுன்னத்தை பின்பற்றுவ. அப்ப நீ சுன்னத்தை பின்பற்றுவதற்கு உரைகள் என்ன? காஃபிர்கள் அதை திருப்தி கொள்ளணும். காஃபிர்கள் திருப்தி கொண்டா சுன்னத்தை பின்பற்றுவீங்க, காஃபிர்களுக்கு அதிருப்தியா இருந்தா சுன்னத்தை விட்டுருவீங்க. அப்படித்தானே ஆயிப்போச்சு. மாதல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் ஒரு பழக்கம், கரண்டைக்காலுக்கு கீழ் ஆடை அணியக்கூடாது. அது எதுவாக இருந்தாலும் சரி. நவீன ஃபத்வா ஒன்று இருக்குது, பேண்ட்டுக்கு மட்டும் அனுமதின்னு சொல்லிட்டு. அந்த நவீன விஞ்ஞானிகிட்ட தான் கேட்கணும் அதுக்கு எங்கே அனுமதி எடுத்துகிட்டு வந்தாருன்னு சொல்லி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அஸ்ஃபலல் கஅபைன் ஃபஃபின்னார். கரண்டைக்காலுக்கு கீழ் எது ஆடை சென்றாலும் சரி அது நரகத்தில் இருக்கும் என்று சொன்னார்கள். இப்படித்தான் நபி தோழர்கள் விளங்கி இருந்தார்கள், எல்லா அறிஞர்களும் விளங்கி இருந்தார்கள். என்னாச்சு? எங்கள் கரண்டைக்காலுக்கு மேலே போட்டால் அசிங்கமாக இருக்குமே, பார்க்குறவங்க எப்படி நம்மளை விளங்கிப்பாங்க? அப்போ பார்ப்பவர்களுடைய திருப்திக்கு ஏற்பத்தான் நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வீர்கள். இன்னைக்கு என்ன ஆச்சு? அவன் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரன், எவ்வளவு பெரிய முட்டாள், அவன் செய்கின்ற கலாச்சாரம் அவர்கள் செய்கிறார்கள் என்ற மாத்திரத்தில் இவனுக்கு அழகாகி விடுகிறது. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் முட்டுக்கால் வரைக்கும் ட்ராயர் போட்டாங்க. அதுக்கு என்ன சொல்கிறது, முண்டாசா, இது பர்முண்டாசா. முதல்ல வெள்ளைக்காரன் என்ன செஞ்சான், அரைக்கால் ட்ராயர் போட்டுக்கிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கு என்ன சுன்னத்தை பற்றி படித்தானோ தெரில, சுன்னத்தான முறையில் முட்டிக்காலை மறைக்கிற மாதிரி முட்டிக்காலை மறைச்சி போட்டான். அதை எத்தனை பேர் போட்டுக்கிட்டு அலைஞ்சானுவ? அது அழகாக தெரிகிறது. இந்த பேண்ட்டையோ இந்த கீழாடை ட்ரௌசரையோ கரண்டைக்காலுக்கு மேலே உயர்த்தி போடுறது அசிங்கமாக தெரியுது. அப்போ வெள்ளைக்கார முட்டிக்காலை மறைச்சி கரண்டைக்காலுக்கும் ஒரு முளம் மேலே போட்டாலும் அது அழகாக தெரியுது. ரசூலுல்லாவுடைய சுன்னாவின்படி ஜஸ்ட் கரண்டைக்காலுக்கு மேலே ஒரு இன்ச்சு அல்லது கரண்டைக்காலுக்கு முழுமையாக மறையாமல் கரண்டைக்கால் தெரியும் அளவுக்கு போடுறதுக்கு வெறுப்பாக இருக்கு. எத்தனை முஸ்லீம் நிறுவனங்களில் இதுக்கு அனுமதி கிடையாது தெரியுமா? தாடி வைப்பதற்கு எத்தனை முஸ்லிம் நிறுவனங்கள் அனுமதி இல்லை தெரியுமா? அல்லாஹ் அக்பர். சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ரசூல் சொல்லிவிட்டால் அதில் திருப்தி வர வேண்டும். முனாஃபிக்குகளுக்கு அதிருப்தி அல்லாஹ் பிரித்து காட்டான். யாரெல்லாம் அதிருப்தி கொள்றானோ அவன்லாம் முனாஃபிக். விட்டு தள்ளு. அவன் தொழுதாலும் நோன்பு வச்சாலும் என்ன கவலை நமக்கு? அதிருப்தி கொண்டானா ரசூலுல்லாவுடைய பேச்சில் தள்ளிட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். மூமின்கள் யார்?
அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லிவிட்டால் அப்படியே திருப்தி கொள்வார்கள். அல்லாஹ் சொல்றான், ஈமான் அதிகரிக்கும் அவர்களுக்கு. பாருங்க, நாளைக்கு நிம்மதியாக வாழ முடியுமாங்கிறது சந்தேகமாக இருந்துச்சு. அப்போதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சிரியாவை வெற்றி கொள்வீர்கள், நீங்கள் பாரசீகத்தை வெற்றி கொள்வீர்கள், நீங்கள் ரோமாபுரியை வெற்றி கொள்வீர்கள் என்று. இங்கே முனாஃபிக்குகளுக்கும் செய்தி தெரிஞ்சு, என்னையா நாளைக்கு உயிராக இருப்போமா என்ற சந்தேகத்திலே இருக்கிறோம், என்ற பயத்திலே இருக்கிறோம். இவர் இப்போது சொல்கிறார், பாறையை உடைக்கிறாராம், வெளிச்சம் தெரிகிறதாம், ரோமாபுரி வெற்றி கொள்ளப்பட்டது இவருக்கு கண்ணிலே காட்சியளிக்கிறதாம், பாரசீகத்தினுடைய கஜானாக்கள் குவிக்கப்பட்டு இவருடைய நாட்டுக்கு வருவது இவருக்கு காண்பிக்கப்படுகிறதாம். என்னப்பா இது பொய் வாக்கு! அல்லாஹ் அக்பர். முஸ்லிம்கள் நம்பினார்களா இல்லையா? என்ன சேட்டலைட்டில் காட்டினாங்களா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? டிவியில் காட்டினாங்களா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அந்த ஒளியை ரசூலுல்லாஹ்வை தவிர வேறு யாரும் பார்க்கவில்லை. அங்கே காட்டப்பட்ட காட்சியை முஹம்மது ரசூலுல்லாஹ்வை தவிர வேறு யாரும் பார்க்கவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ் காட்டினான், சஹாபாக்கள் நம்பினார்கள். எல்லாம் சுத்தித்தானே இருக்கிற யார் ரசூலுல்லாஹ், எங்களுக்கு தெரியாத ஒளி உங்களுக்கு எப்படி புதுசாக தெரிஞ்சுனா கேட்டாங்க. இந்த முனாஃபிக்குகள் அன்று இருந்திருந்தால் அந்த முனாஃபிக்குகளை விட மோசமாக இந்த கேள்வியை கேட்டிருப்பார்கள். அந்த முனாஃபிக்குகளாவது என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் ஏதோ பார்த்தாருப்பானா பொய்யா சொல்லி வாக்குக்கு மாட்டு பண்ணிட்டாரு, பொய்யான வாக்கை சொல்லிட்டாருன்னு சொல்லி. ஆனால் இவர்களாக இருந்திருந்தால் இந்த வாசகத்தை கூட சொல்லி இருப்பார்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். இவ்வளவு தூரம் சுற்றி நாங்கள் நிற்கிறோம், எங்களுக்கு தெரியாத ஒளி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சான்னு சொல்லி. ஏன்னா அறிவு எங்கள் கண்ணுக்கு தெரியலையே. எல்லாம் உங்கள் அறிவுக்கு தெரிய வேண்டும், எல்லாம் உங்களுடைய கண்ணுக்கு புலப்பட வேண்டும் என்ற அவசியத்தை அல்லாஹ் ஆக்கவில்லை. சஹாபாக்கள் நம்பினார்கள். சரி, நடந்ததா இல்லையா? நடந்ததா இல்லையா? சிரியா ரோமாபுரி வெற்றி கொள்ளப்பட்டதா இல்லையா? ஈரான் வெற்றி கொள்ளப்பட்டதா இல்லையா? ஈராக் வெற்றி கொள்ளப்பட்டதா இல்லையா? அந்த கஜானாக்கள் கொண்டு வந்து மதீனாவிலே குவிக்கப்பட்டதா இல்லையா? அல்லாஹ் அக்பர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை, அந்த வெற்றி கொள்ளப்பட்ட சம்பவங்களை படித்து பாருங்கள். போரிலே வெற்றி கொள்ளப்பட்ட அந்த தங்கம், வெள்ளி, நகைகள், எத்துணை வகையான நகைகள் மஸ்ஜித் நபவியிலே ஓரத்திலே கொண்டு வந்து கற்களை போன்று மண்ணை போன்று குவிக்கப்படுகிறது. அதை ஏறிட்டு பார்ப்பவர் கூட யாரும் இல்லை. அங்கே ஒன்று சேர்க்கப்பட்டது ஒரு பக்கம். இங்கே மதீனாவிற்கு வந்தவுடனே அள்ளும் பொழுது யாராவது ஒருத்தருடைய பையில ஏதாவது மிச்ச மீதி கடந்திருக்குமா இல்லையா? பல பேர் அள்ளி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் அள்ளி போடும்போது பையில உள்ளது எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் போயிடுறீங்க. அப்போ வீட்டில் போய் உங்களுடைய சாமானை தனியாக பிரிக்கும் பொழுது அங்கே பார்த்தா உள்ளார ஒரு சின்ன கல் கிடக்குது, உள்ளார ஒரு சின்ன மோதிரம் கிடக்குது, ஏதாவது ஒரு பொருள் கிடக்குது. அந்த சஹாபி என்ன செய்கிறார்? மீண்டும் வந்து அதை கொண்டு வந்து அந்த குவியிலே போட்டு செல்கிறார். சுப்ஹானல்லாஹ். யாராவது பார்த்தாங்களாங்க? யாராவது செக் பண்ணாங்களா? செக்யூரிட்டி செக்கிங், கீழேருந்து மேலே வரைக்கும் ஏதாவது உள்ளார வச்சிருக்கிறியான்னு சொல்லி ஏதாவது ஸ்கேனிங் செஞ்சாங்களா? யார் செய்கிறார்கள் ஸ்கேனிங்? அல்லாஹ் மேலிருந்து செய்து கொண்டிருக்கிறார், அல்லாஹ் பார்க்கிறான். இந்த ஒரு மோதிரத்தை, இந்த ஒரு தங்கத்தினுடைய ஒரு சின்ன ஒரு பேரித்த கொட்டையினுடைய ஒரு கீரல் அளவு என்னிடத்தில் இருந்தாலும் நான் கனிமத்தில் மோசடி செய்தால் அல்லாஹ் என்னை நிறுத்தி விடுவான் மறுமையிலே என்ற அந்த அச்சம் அவர்களுடைய அந்த சிறிய சிறிய பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து போட வைக்கிறது. சிந்தித்து பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இந்த தோழர்களுக்கு கொடுத்த ஈமானை பாருங்கள். இந்த இறை நம்பிக்கை, இந்த இறை விசுவாசம், இந்த இறை அச்சம் இந்த சமுதாயத்தில் இருக்கும் காலமெல்லாம் இவர்கள் தோல்வி அடைய மாட்டார்கள். அப்படித்தான் எப்போது இந்த இறை அச்சம் முஸ்லிம்களிடத்திலே குறைந்ததோ, இந்த அமானித பேணுதல் குறைந்ததோ, அப்போது இழிவை, பின்னடைவை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களுடைய இந்த வாழ்க்கையிலிருந்து, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டிய எத்தனையோ பாடங்கள் இருக்கின்றன. அதிலே குறிப்பாக உண்மையான அடிப்படை பாடம், அடிப்படை நம்பிக்கை என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹ் கூறினால் அது அல்லாஹ் கூறியது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தால் அது அல்லாஹ்வுடைய கட்டளையால் செய்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை பற்றி முன்னறிவிப்பு செய்தால் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்கள் செய்தார்கள் என்று ரசூலுல்லாஹ்வின் மீது முழுமையாக திருப்தி கொண்டு அவர்கள் சொல்லியதை உண்மைப்படுத்துவது, இதுதான் நாம் படிக்க வேண்டிய ஈமானிய பாடம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பங்களிப்பு இஸ்லாமை பரப்புவதிலே, பாதுகாப்பதிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துணை நிற்பதில், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்குவதில்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமை பரப்புவதற்காக பொருளை செலவு செய்யும்படி கூறும்போதெல்லாம் தன்னிடம் அந்த நேரத்தில் என்ன செல்வம் இருக்குமோ அந்த செல்வம் அனைத்தையும் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் கொண்டு வந்து குமிப்பார்கள். அத்தகைய ஒரு சிறந்த தோழரை பற்றித்தான் நாம் கேட்டு வருகிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான சம்பவங்களிலே ஒன்று, ஹுதைபியா ஒப்பந்தத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துணையாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தது. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு அல்லாஹு தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவு ஒன்றை காட்டுகின்றான். இறை தூதர்களுடைய கனவு வஹி, இறை தூதுவாக இருக்கும். அவர்கள் எதை கனவிலே பார்க்கிறார்களோ அந்த கனவு உண்மை, அது அப்படியே பின்பற்றப்பட வேண்டிய, நடத்தப்பட வேண்டிய ஒரு இறை செய்தியாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனவை பற்றி தங்கள் தோழர்களுக்கு சொல்கிறார்கள். நான் இன்று இரவு பார்த்தேன், நாமெல்லாம் இஹ்ராம் அணிந்தவர்களாக, நம்முடைய வாகனங்களுக்கு மாலை அணிவித்தவர்களாக காபாவை நோக்கி உம்ரா பயணம் செல்கிறோம். அங்கே சென்று நாம் உம்ரா செய்து தவாஃப் செய்து நம்முடைய தலைமுடிகளை சிலர் சிரைத்து கொள்கிறார்கள், சிலர் தங்களுடைய தலைமுடிகளை குறைத்து கொள்கிறார்கள். இப்படி நான் ஒரு கனவு பார்த்தேன். இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த கட்டளை, வாருங்கள் நாம் உம்ராவுக்காக வேண்டி புறப்படுவோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது அந்த செய்தியை கேட்ட நபித்தோழர்களுடைய உள்ளங்கள் எப்படி இருந்திருக்கும் சிந்தித்து பாருங்கள். தன் இறைவன் அல்லாஹ், அவன்தான் உண்மையில் சுஜூது செய்யப்படுவதற்கு, வணங்கப்படுவதற்கு, ரப்பே யா ரப், என் இறைவா என்று கூப்பிட்டு உதவி தேடப்படுவதற்கு தகுதியானவன் என்பதையெல்லாம் எப்போது மக்கா வாழ்க்கையில் முஸ்லிம்கள் அறிந்தார்களோ, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை எப்போது அந்த நபித்தோழர்கள் புரிந்தார்களோ, கொள்கையாக ஏற்றார்களோ, எவ்வளவு ஏங்கி இருப்பார்கள். ஒரு முறையாவது அந்த காபாவை நிம்மதியாக தவாஃப் செய்வதற்கு, ஒரு முறையாவது அந்த காபாவிலே அல்லாஹுவை 2 ரக்காத்துகள் தொழுவதற்கு. 13 ஆண்டு காலகட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சில சந்தர்ப்பங்களை தவிர பல முஸ்லிம்கள், பல நபித்தோழர்கள், உமரும் அதிலே அடங்குவார், காபாவிலே அவர்களால் தொழ முடியவில்லை, தவாஃப் செய்ய முடியவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விற்காக வேண்டி கட்டப்பட்ட அந்த முதல் பள்ளிவாசலிலே இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கா முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன், பரக்கத்து பொருந்திய முதலாக இந்த பூமியில் அல்லாஹ்விற்காக கட்டப்பட்ட அந்த வீடு, ஹிதாயத்துடைய வீடு. அந்த வீட்டிலே 2 ரக்காத்துகள் தொழ முடியவில்லை முஸ்லிம்களால், தவாஃப் செய்ய முடியவில்லை, அல்லாஹுவே என்று அழைத்து பிரார்த்திக்க முடியவில்லை. ஆனால் அந்த வீட்டிலே அல்லாஹுவிற்கு துணிந்து ஷிர்க் செய்யப்படுகிறது. முஷ்ரிக்குகளுடைய ஆட்சி தௌஹீதுடைய வீட்டிலே நடைபெறுகிறது. அந்த காபாவை சுற்றி முஷ்ரிக்குகள் 300க்கும் மேற்பட்ட சிலையை தொங்கவிட்டு அதற்கு பூஜை செய்து கொண்டிருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சற்று ஒப்பிட்டு பாருங்கள் நாம் வாழ்கின்ற காலத்தையும் அந்த காலத்தையும். இன்று பல மஸ்ஜிதுகளில் லா இலாஹ இல்லல்லாஹுவை பற்றி பேசுவதற்கு அனுமதி இல்லை. ஆனால் அத்துணை வகையான ஷிர்க்குகளும் அடங்கிய மௌலூதுகளை ஓதுவதற்கு அங்கே முழு சுதந்திரம். சுதந்திரம் மட்டுமல்ல, மஸ்ஜிதினுடைய கமிட்டியின் சார்பாகவே மஸ்ஜிதின் இமாமின் தலைமையிலே அங்கே ஷிர்க், அந்த மௌலூது வைபவங்கள் நடைபெறுவதை பார்க்கிறோம். சற்று ஒப்பிட்டு பார்த்தோமா? இன்று இந்த பள்ளிகளிலே ஷிர்க் நடைபெறுவதை பார்த்து நாம் ஆவேசப்படுகிறோம்.
ஷிர்க், அல்லாஹ்விற்கு இணை வைக்கப்படுவதை பார்த்து நாம் கோபப்படுகிறோம், எரிச்சல் அடைகிறோம், வேதனைப்படுகிறோம், அழவும் செய்கிறோம். இந்த மஸ்ஜிதுகளை விடவெல்லாம் எத்தனையோ மடங்கு அல்லாஹ்விடத்திலே சிறப்பிற்குரிய அந்த கஅபா, இப்ராஹிம் ரயீசுல் முவஹ்ஹிதீன், இமாமுல் முவஹ்ஹிதீன் இப்ராஹிம் கலீலுல்லாஹ் கட்டிய அந்த கஅபாவிலே, அதுவும் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய கண்ணுக்கு முன்னால் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி போன்ற நபி தோழர்களுடைய கண்ணுக்கு முன்னால் ஷிர்க் நடந்து கொண்டிருக்கிறது. ஷிர்க்கிற்கு தான் அனுமதி, ஷிர்க் வரவேற்கப்படுகிறது. காபாவை சுற்றி சிலைகள் வைக்கப்பட்டு அந்த சிலைகள் பூஜிக்கப்படுகின்றன, அலங்கரிக்கப்படுகின்றன. இரவிலும் பகலிலும் அந்த சிலைகளின் பெயர்களை கூறி பிரார்த்திக்கப்படுகின்றன என்றால் எந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் வெந்திருக்கும் சிந்தித்து பாருங்கள். ரசூலுல்லாஹுடைய கோபம், அந்த நபி தோழர்களுடைய கோபம் எந்த அளவு இருந்திருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். காரணம், நமக்கு இருக்கின்ற ஈமானிய உணர்வுகளை விட கடல் போன்றது நபியின் ஈமானிய உணர்வு. நமக்கு இருக்கின்ற தௌஹீதின் வேகத்தை விட நபி தோழர்களுக்கு இருந்த தௌஹீதுடைய வேகம் கடலை போன்றது. அந்த நபி தோழர்கள் எவ்வளவு சகித்திருப்பார்கள். இன்று மஸ்ஜிதிலே குர்ஆன் படிக்கப்படுவதற்கு அனுமதி இல்லை, குர்ஆனுடைய ஹல்காக்கள் நடத்தப்படுவதற்கு அனுமதி இல்லை, ஆனால் கதை புத்தகங்கள் படிப்பதற்கு அனுமதி. இன்று மஸ்ஜிதுகளிலே இஸ்லாமிய பாடங்கள் நடத்தப்படுவதற்கு அனுமதி இல்லை, ஆனால் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயர் கூறி, அதுவும் சபையிலே பகிரங்கமாக பெயர் கூறி அழைக்கப்பட்டு அவர்களுடைய பொருட்டால் துஆக்கள் செய்யப்படுகிறது. நேற்று நீங்கள் பார்த்திருக்கலாம், முந்தைய இரவு பார்த்திருக்கலாம், இந்த பத்ரு சஹாபாக்கள் என்ற பெயரிலே அத்துணை சஹாபாக்களுடைய பெயர்களையும் மூன்று முறை கூறி இவர்களுடைய பொருட்டால் எங்களுக்கு பாவ மன்னிப்பு வேண்டும் என்று ஷிர்க் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். ஒரு எவ்வளவு பெரிய ஒரு கூட்டம், அறிஞர்கள் என்ற ஒரு கூட்டத்தின் தலைமையோடு அவர்களுடைய துணையோடு நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது இஸ்லாமிய வரலாற்றிலே புதிதல்ல. எப்போது கல்வி மங்கிவிடுமோ, தௌஹீதின் புரட்சி நடைபெறாதோ, இது போன்ற வேதனைகளை சமுதாயம் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபி தோழர்கள் அந்த காட்சிகளை பார்த்து எப்படி துன்பப்பட்டிருப்பார்கள். வமா கான ஸலாத்துஹும் இன்தல் பைத் இல்லா முகாஅன் வ தஸ்தியா. கைத்தட்டி விசிலடித்து கூத்தாடுவதை காபாவை சுற்றி வணக்கமாக செய்து கொண்டிருந்தார்கள். இன்று என்ன நடக்கிறது? அல்லாஹ் அக்பர். அம்மனமாக காபாவை தவாஃப் செய்வதை புனிதமாக நினைத்திருந்தார்கள். உராத் உரியானன், ஆண்கள் பெண்கள் நிர்வாணமாக தவாஃப் செய்வார்கள். எவ்வளவு பெரிய அந்த ஜாஹிலியத் மடமை காலத்தின் செயல்களெல்லாம் காபாவிலே ரசூலுல்லாஹுடைய அந்த முன்னிலையில், அந்த நபி தோழர்களுடைய அறிவின் முன்னிலையிலே நடந்தபோது அவர்களுக்கு எப்படி வேதனைப்பட்டிருக்கும். ஒன்று, அல்லாஹ்விற்காக கட்டப்பட்ட அந்த பள்ளியிலே அல்லாஹுவை வணங்குவதற்கு அனுமதி இல்லை, அல்லாஹுவை அழைப்பதற்கு அனுமதி இல்லை. அதற்கு மாறாக அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அவ்வளவு துணிவாக ஷிர்க் செய்யப்படுகிறது. அவர்கள்தான் காபாவுடைய முத்தவள்ளிகள். அல்லாஹ் அதை கொண்டு பெருமை அடித்தார்கள். எப்படி இன்று பெருமை அடிக்கிறார்களோ அதை கொண்டு பெருமை அடிக்கிறார்கள். இந்த அசத்தியவாதிகள் நம்மை பார்த்து சொல்லும் பொழுது, உங்களுக்கு எங்கே மஸ்ஜிதுகள் இருக்கின்றன? எங்களிடத்தில் எத்தனை மஸ்ஜிதுகள் இருக்கிறது தெரியுமா? உங்களுக்கு எங்கே மஸ்ஜிதுகள் இருக்கின்றன? எங்களுக்கு தான் மஸ்ஜிதுகள் அதிகம், நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம், எனவே தான் அல்லாஹ் எங்களுக்கு இவ்வளவு மஸ்ஜிதுகளை கொடுத்திருக்கிறான் என்று இவர்கள் சொல்கிறார்களே. அப்படி என்று சொன்னால், மதீனா மக்காவிலே 13 ஆண்டுகள் வாழ்ந்தபோது காபத்துல்லா ரசூலுல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இல்லை. யாருடைய பொறுப்பில் இருந்தது? முஷ்ரிக்குகளுடைய பொறுப்பிலே இருந்தது. அப்படி என்றால் என்ன பொருள்? அப்போது இவர்களுடைய கருத்தின்படி அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை அங்கீகரிக்கவில்லை, யாரை அங்கீகரித்திருக்கிறான்? முஷ்ரிக்குகளை அங்கீகரித்திருக்கிறான் என்றுதான் பொருள். இவர்களுடைய கருத்தின்படி நீங்கள் எடுத்தால்
நாங்கள் தான் மஸ்ஜிதுக்கு கமிட்டி, நாங்கள் சத்தியத்தில் இருக்க போய் தானே அல்லாஹ் இத்தனை மஸ்ஜிதுகளை எங்களது கையிலே கொடுத்திருக்கிறான் என்றால் காபாவையே அல்லாஹ் முஷ்ரிக்குகளுடைய கையிலே விட்டு வைத்திருந்தான். யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் இதை தெளிவாக சொன்னான். நீங்கள் காபாவை நிர்வகிப்பதை கொண்டும் ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுவதை கொண்டும் பெருமை அடிக்கிறீர்களே. அஜஅல்தும் சிகாயத்தல் ஹாஜ் வ இமாரத்தல் மஸ்ஜிதில் ஹராம் கமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வுடைய காபாவை நிர்மாணம் செய்வதையும் ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதையும் ஈமானுக்கு சமமாக ஆக்கினீர்களா? முடியாது. 1000 மஸ்ஜிதுகள் இவர்களது கையிலே இருக்கட்டும், 1000 லட்சம் கோடி மஸ்ஜிதுகள் இவர்களது கையிலே இருக்கட்டும், மஸ்ஜிதுகளை தாங்கள் நிர்மாணிப்பது கொண்டு தாங்கள் அங்கே பொறுப்பை செய்வது கொண்டு அல்லாஹ்விடத்திலே வெற்றியை அடைய முடியாது, ஈமான் தௌஹீத் இல்லாமல். அந்த பாடத்தை தான் மிக தெளிவாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஈமானுக்கும் ஜிஹாதுக்கும் சமமாக இதை நீங்கள் ஆக்கினீர்களா? ஒரு காலம் முடியாது. இந்த நேரத்தில் நீங்கள் சிந்தித்து பார்த்திருப்பீர்களா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரா செய்வதற்கு முன்னால் எத்துணை நபித்தோழர்கள் இரவிலே பதுங்கி தனிமையிலே வெயிலின் உச்சத்திலே யாரும் பார்க்காத நேரத்திலே பதுங்கி பதுங்கி வெளியேறி சென்றார்கள். அந்த சஹாபாக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் காபாவின் தேட்டத்தில் எப்படி புண்பட்டிருக்கும். அதற்கு உதாரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். இலைக்க யஹின்னு கல்பி யா கஅபா, கஅபாவே உன்னளவில் என் உள்ளம் துடிக்கிறது. எப்படி ஒரு தாயை ஒரு குழந்தை பிரியும் போது விக்கி விக்கி அழுமோ ஏங்குமோ அதுபோன்று ரசூலுல்லாஹ் அழுகிறார்கள். கஅபா லவ்லா உஹ்ருஜ்து மின்கி, உன்னிலிருந்து நான் வெளியேற்றப்பட்டிருக்கவில்லை என்றால் மா ஹரஜ்து மின்கி, மக்காவே உன்னை விட்டு நான் வெளியேறி இருக்க மாட்டேன். வ இன்னகி அஹப்பு பிலாதில்லாஹ், அல்லாஹ்வுடைய பூமிகளில் நீ அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானவை என்று அழுதவர்களாக காபாவை விட்டு பிரிந்தார்களே, மக்காவை விட்டு பிரிந்தார்களே. அதுபோன்றுதானே அந்த நபி தோழர்களுடைய ஈமானெல்லாம் இருந்திருக்கும். அல்லாஹுவை நேசித்தவர்கள் காபாவை எப்படி நேசித்திருப்பார்கள்? அல்லாஹ் அந்த காபாவினுடைய சிறப்பை குர்ஆனிலே சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய வாயிலிருந்து இந்த காபாவுக்கு இறைவன் அல்லாஹ் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த வீட்டுடைய இறைவனை வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வீட்டுடைய இறைவனை அங்கே வணங்க முடியவில்லை. எப்படி துடித்திருப்பார்கள்? லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த மக்காவின் மீது சத்தியம் செய்கிறேன் என்று அந்த மக்காவை அல்லாஹ் புனிதப்படுத்துகிறான். வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன், கண்ணியத்திற்குரிய பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பாதுகாப்பு பெற்ற இந்த மக்காவின் மீது சத்தியமாக. அவலம் நுமக்கில்லஹும் ஹரமன் ஆமினா, பாதுகாப்பு மிக்க ஹரமை நாம் இவர்களுக்கு கொடுக்கவில்லையா என்று அல்லாஹ் காபாவுடைய புகழை சொல்லி சொல்லி சொல்லிக் கொண்டே இருக்கிறானே. அதையெல்லாம் கேட்டுவிட்டு அங்கே 2 ரக்காத்துகள் கூட நிம்மதியாக தொழ முடியாமல் முஸ்லிம்கள் பிரிந்திருந்தார்கள் என்றால் எப்படி அவர்களுடைய உள்ளம் வேதனைப்பட்டிருக்கும். இன்று நம்மிலே ஒருவர் தன் பிரியத்திற்குரிய தன் நேசத்திற்குரிய தாயை தந்தையை நேசித்ததை விட, தன் பிரியத்திற்குரிய மனைவியை நேசிப்பதை விட சஹாபாக்கள் கஅபாவை நேசித்தார்கள். சஹாபாக்கள் பைத்துல்லாஹுவை நேசித்தார்கள். ஏன்? அல்லாஹுவின் நேசத்தை கொண்டு அதை நேசித்தார்கள். அப்படிப்பட்ட அந்த நபி தோழர்கள் அங்கே யா அல்லாஹ் என்று அழைக்க முடியாமல் அதிலிருந்து வெளியேறி இருந்தார்கள் என்றால் அவர்களுடைய உள்ளம் அந்த காபாவை என்றாவது ஒரு நாள் பார்க்க மாட்டோமா என்று எந்த தேட்டத்தில் இருந்திருக்கும். சற்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய ஊர்களுக்கு ஏதாவது ஒரு மதிப்பு, ஏதாவது ஒரு உயர்வு என்று இருக்கிறதா? நாம் பிறந்த ஊருக்கு என்று ஏதாவது ஒரு தனிச்சிறப்பு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த பிறந்த ஊரையே பல நாள் பிரிந்துவிட்டு நாம் இருக்கும்போது என்றாவது ஒரு நாள் என் சொந்த பூமிக்கு நான் செல்ல மாட்டேனா? என் சொந்த ஊரை நான் பார்க்க மாட்டேனா? அங்கே நிம்மதியாக ஒரு நாள் நான் தூங்க மாட்டேனா?
நிம்மதியாக ஒரு நேரம் அங்கே நான் சாப்பிட மாட்டேனா என்று ஏங்குவோமா இல்லையா? யாராவது தான் பிறந்த சொந்த ஊரை என்றாவது விட்டு கொடுத்திருக்கிறார்களா? ஒவ்வொருவரும் தன் பிறந்த ஊரை பற்றி பெருமை பேசுவார்கள். ஆனால் அந்த ஊருக்கு என்று எந்த பெருமையும் கிடையாது. இருக்குதுங்களா? எங்கேயாவது குர்ஆன்ல இருக்கா நீங்க பிறந்த ஊருக்கு சிறப்புன்னு சொல்லி? நீங்க பிறந்த ஊருக்கு சிறப்புன்னு எங்கேயாவது ஹதீஸ்ல இருக்குதா? ஆனா யாராவது பெருமை சிறப்பு பேசாம இருக்கிறோமா? இருக்க மாட்டோம். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த ஊரின் சிறப்பை பற்றி அல்லாஹ் அங்கீகரித்தானோ, அல்லாஹ் பேசுகிறானோ, எந்த ஊரின் சிறப்பை பற்றி நபி பேசுகிறார்களோ, எந்த ஊரை அல்லாஹ்வுடைய கலீல் நிர்மாணித்தார்களோ, எந்த ஊரை அல்லாஹ்வுடைய நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உருவாக்கினார்களோ, எந்த ஊரிலே காபாவை அல்லாஹ்வுடைய வீட்டை அல்லாஹ்வுடைய கலீலும் அவருடைய மகன் நபி இஸ்மாயிலும் சேர்ந்து கட்டினார்களோ, அல்லாஹ்வே அங்கீகரித்துக் கொள் என்று கேட்டபோது அல்லாஹ் அங்கீகரித்தேன் என்று கூறினானோ, அந்த வீட்டை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ்வை வணங்க அங்கே வாருங்கள். வஅذின் ஃபின்னாஸி பில் ஹஜ் وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق ليشهدوا منافع لهم ويذكروا اسم الله عليها. الله சொல்கிறான், இப்ராஹிம் கட்டி முடித்தீரா? மக்களை அழைப்பீராக, ஹஜ் செய்ய வரும்படி வருவார்கள். அவர்கள் நடந்து வருவார்கள், மெலிந்த ஒட்டகையின் மீது வருவார்கள், தூரமான இடங்களில் இருந்து வருவார்கள். மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். உலகத்திலே எங்கேயாவது ஒரு வீடு, ஒரு நாடு, ஒரு இடம் இருக்குமா? பாலைவனம், கரடுமுரடான பூமி, அங்கே கொண்டாடுவதற்கென்று, அங்கே நேரங்களை கழிப்பதற்கென்று எந்த சுகபோகமும் இல்லாமல் இறை வழிபாடு ஒன்றை மட்டுமே அடிப்படையாக வைத்து எந்த மொழி பேசுபவராயினும் சரி, எந்த நிறத்தை உடையவராயினும் சரி, எந்த இனத்தைச் சேர்ந்தவராயினும் சரி, பாகுபாடு இல்லாமல் அந்த இடத்திற்கு வந்து அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கிவிட்டு தக்வாவோடு வந்து தக்வாவோடு திரும்பி செல்கிறார்கள் என்றால் அது எதுவாக மட்டும்தான் இருக்கும்? கஅபா, மக்கா, இது மட்டுமாகத்தான் இருக்கும். ஆடல் இருக்கிறதா? ஹஜ்ஜிலே பாடல் இருக்கிறதா? இசை இருக்கிறதா? என்ன இருக்கிறது? முழுக்க கஷ்டமே கஷ்டம். சிரமங்கள், அத்துணை சிரமங்களும் அங்கே சகித்துக் கொள்ளப்படுகின்றன. அல்லாஹ்விற்காக. யாருக்காக? அல்லாஹ்விற்காக. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த தான் பிறந்த ஊர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜரையும் இஸ்மாயிலையும் விட்ட ஊர், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்ந்த ஊர், ஹாத்தமுல் அம்பியா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஊர், அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்ட ஊர், தான் பிறந்த ஊர், அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பூமி, இத்துணை சிறப்புகள் அடங்கிய அந்த காபாவை, அல்லாஹுவை அங்கே இபாதத்து செய்ய போகிறோம் என்று அந்த அரபு மக்களுக்கு, அந்த நபி தோழர்களுக்கு, அந்த மக்கா வாசிகளுக்கு, அந்த மதினா வாசிகளுக்கு சொல்லப்பட்ட போது அவர்களுடைய ஆனந்தம் எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா, நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பரீட்சை லீவில், ஸ்கூல் லீவில் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருந்திருக்கும்? ஸ்கூல் லீவில் எல்லாரும் ஊருக்கு போவோம், எப்படி இருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த ஆனந்தம், அந்த சந்தோஷத்தை நினைத்து பாருங்கள். ஏன் இந்த ஒரு முன்னுரையை நான் உங்களுக்கு சொல்கிறேன்? பின்னால் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பங்கள், அந்த துயரங்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, எதிர்பார்ப்பிலேயே எதிர்பார்க்க வேண்டிய எதிர்பார்ப்பு, மகிழ்ச்சியிலேயே உண்மையில் மகிழ வேண்டிய மகிழ்ச்சி. நாம் கொண்டாடுகின்ற மகிழ்ச்சி, நாம் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்பெல்லாம் ஒன்றுமில்லை, குப்பை. நாம் நஜிஸை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், குப்பையை கொண்டு ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கிறோம்.